இந்த பியூட்டிஃபுல்லான ஜங்கிள் தீம் கேக்கை வென்யூவில் போய்ட்டு நான் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு குட்டி விலாகாக பார்க்கலாமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விலாகில் வென்யூவில் போய்ட்டு எப்படி ஸ்பேசர் கேக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த ஜங்கிள் தீம் கேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 3 kg. ஸோ 3 kgல வந்து பாட்டமில் 2 kg அண்ட் டாப்பில் வந்துட்டு 1 kg. சென்டரில் வந்து ஸ்பேசர். இதுதான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்த ரெக்குவயர்மெண்ட்ஸு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த 2 kg கேக்குக்கு மேலே அந்த ஸ்பேசரை பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 இன்ச்சுக்கான பட்டர் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நான் கட் பண்ணி சென்டரில் வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்பேஸில் வந்துட்டு அந்த ஒரு மெஸ்ஸினஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த கேக் டபுள்ஸை வந்துட்டு நான் சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேக் நகராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்பேசர் மேலே பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் இருக்கும் இல்லைங்களா? அந்த டேப் வந்து ஒட்டியிருக்கேன். ஏன்னா டாப்பில் வந்துட்டு அந்த கேக் வந்து போர்டோடு சேர்த்து வைக்கும் போது மேபி நகர்ந்துச்சுன்னா கீழே வந்து விழுந்துடும். ஸோ டபுள் சைட் டேப் ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். அடுத்து அந்த கேக் ஸ்பேசருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேக் பால்ஸ் லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. பட் கஸ்டமர் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா பேபியோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வச்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வீட்டிலே வந்து செட் பண்ணி வந்து கொண்டு வந்திருந்தேன். இதுக்கப்புறம் நான் கேக்கை வந்துட்டு டெக்கார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டோட்டலாகவே ஜங்கிள் தீம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு வீட்டிலே இந்த அனிமல் தீம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் பேபியோட நேம் வந்து தீரன். இந்த நேம் டாப்பரும் பார்த்தீங்கன்னா நான் அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிட்டு கேக்கோட லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12 கப் கேக்ஸுமே கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 6 கப் கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்லையும் அதுக்கப்புறம் 6 கப் கேக்ஸ் வந்து சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ளேவர்லையும் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கப் கேக்ஸ்க்குமே டாப்பர் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஓவராலாக இந்த கேக்கோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து டர்ன் அவுட் ஆயிருந்தது. இந்த கேக்கோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ கடைசியாக இந்த வென்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கஸ்டமர் கிட்டையும் கேக் எப்படி இருக்கு, உங்களுக்கு கேக்கோட லுக் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் வாங்கிட்டு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அங்கேயே டின்னரும் நாங்கள் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஒரு குட்டி vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.